நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனையானது சென்னை ராகிப்பேட்டையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், சி வி சண்முகம், ஜெயக்குமார் உட்பட 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டாமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளும் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளை மிக மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாகிய அதிமுக சார்பில் ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற்று அந்த பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்தன. இதன் பின்னர் இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில குழுக்கள் அமைக்கப்பட்டு அதில் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தன. குறிப்பாக தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மற்றும் தேர்தல் பிரச்சார குழு மற்றும் தேர்தல் விளம்பர குழு என 4 குழுக்கள் அமைத்து 4 குழுக்களுக்கும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை உறுப்பினர்களாக நியமனம் செய்த அறிக்கை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். இந்த சூழல்ல தான் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினருடைய முதல் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல முன்னாள் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், அதே போன்று டி ஜெயக்குமார், சி வி சண்முகம், செம்மலை, பா வளர்மதி, OS மணியன் போன்றவர்களும் பங்கேற்றிருக்காங்க. இந்த குழுவில் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள் ஆர் வி உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் இந்த முதல் கூட்டத்துல பங்கேற்கவில்லை என தெரிய வருகிறது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் அதிமுக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்யக்கூடிய வகையில திட்டமிடப்பட்டு அதற்கொட்டிதான் ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இருந்து தற்போதைய கால சூழலுக்கு ஏற்ப ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்து அதனை வெளியிடக்கூடிய வகையில ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சுற்றுப்பயணம் சென்று பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தவும், அதன் பின்னர் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்கவும், இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான பிரச்சனைகள், நீண்ட கால தமிழ்நாடு சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வைத்து அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில அறிக்கைகள் முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த முன்னதே சொல்வது போன்ற பொதுமக்களிடம் கருத்து கேட்கக்கூடிய வகையில மின்னஞ்சல் மூலம் கருத்துக்களை கேட்பதற்கான திட்டங்கள் உள்ளதாகவும் தெரிய வருகிறது. எனவே இது போன்ற ஒரு விஷயங்களை முன்வைத்துதான் தற்போது இந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யக்கூடிய குழுவினருடைய ஆலோசனை என்பது தற்போது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. எனவே இது முதல் கூட்டம் மட்டும்தான். வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இறுதி செய்யப்பட்டு வரைவு அறிக்கையை கட்சி தலைமையிடம் வழங்கி அதன் பின்னர் இறுதியான தேர்தல் அறிக்கையை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தற்போது இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவினருடைய கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு குழுவினர் மற்றும் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார குழுவினர் மற்றும் விளம்பர குழுவினரும் அடுத்தடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சண்முகப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.